நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டுல சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உதவும் குணத்தால மற்றவர்கள் உள்ளத்துல இடம் பிடிப்பீங்க நீங்க. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியையே பார்க்குறாரு. அதனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இருக்கும். அன்பு நண்பர்களோட ஆதரவெல்லாம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு உங்களுக்கு. புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. நில விற்பனையால் எதிர்பாராத லாபத்தை அடைவீங்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறதால அதற்கான பரிகார பூஜையை செய்து கொள்ளுறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் முகம் தெரியாத எதிரிகள் மூலமாக இனம் தெரியாத எதிர்ப்புகளை சந்திப்பீங்க. சாமர்த்தியமான காய் நகர்த்தலால் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தி அதிக லாபமும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சிக்கலான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. மனைவி குழந்தைகளோட சந்தோஷத்திற்காக உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க. உறவினர்களோட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார வர்க்கத்தினின் ஆதரவோடு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகர ராசியில சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை கிடைக்குது. எனவே இனி படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பாராட்டும் புகழும் சேரும் உங்களுக்கு. மலைப்பா இருந்த காரியங்களை கூட மறு நிமிடமே செய்து முடித்திடுவீங்க. தொழில் வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கடந்த 7.5 ஆண்டுகளாக பட்ட துன்பங்களுக்கெல்லாம் இப்பொழுது விடிவு காலம் பிறக்க போகுது. சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வந்தாலே உங்களுக்கு பல யோகங்கள் அப்படிங்கிறது சேரும். மார்கழி மாதம் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போறாரு சுக்கிரன்.
உங்க ராசிக்கு ருண ரோகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 9ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு போறாரு. சுப விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் பொருளாதார உயர்வு உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியங்களை தயக்கமோ பயமோ இல்லாம செய்து முடித்து அனுகூலமான பலன்களை கிடைக்கும். உங்களுக்கு கலைகளெல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகளை திருப்பதற்காக நீங்க எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு. எதிர்பாலனத்தவரிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருக்கிறது அவசியம். உங்க ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்துல இருக்கும் பொழுது உத்தியோகத்துல கேட்ட இடத்திற்கு இடமாறுதெல்லாம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள்லாம் வரலாம். கட்டிடங்கட்டி குடியேறும் யோகம்லாம் ஒரு சிலருக்கு உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வமா இருப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விரயஸ்தானாதிபதியான இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் இந்த மாதம் 11ஆம் தேதி உங்க ராசிக்கே பேச்சு அடைகிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கே வருவது யோகம்தான். பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் முடிவாகும். மங்கள ஓசை அப்படிங்கிறது மனையில கேட்கும். தங்கு தடைகள் எல்லாமே தானாவே விலகும். பங்குச்சந்தையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு. பாலிய நண்பர்களோட ஒத்துழைப்பால சில முக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். பூமி தொடர்பான பணிகளில் தாமதமான போக்கு இருக்கலாம். சகோதரர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்க ராசிக்கு கலத்திரம் மற்றும் தொல்ஸ்தானாதிபதியான புதன் வக்கரம் முடிந்து இந்த மாதத்தின் 22ஆம் தேதி உங்க ராசிக்கே வராரு. அதனால எதிர்பாராத செலவுகள்லாம் வரக்கூடும். அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தலையிடுவது ஆலோசனை கூறுவதெல்லாம் தவிர்த்துக்குங்க. யாருக்கும் ஜாமீன் தருவது பொறுப்புகளை ஏற்பதெல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. பயணம் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். அதிக பணிச்சுமை காரணமாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும். அப்படிங்கிறதால திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருந்து உங்க ராசியையே பார்க்கறாரு. பூர்வ புண்ணியத்தின் பலனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் சேரும். படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களெல்லாம் இப்பொழுது அதற்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது அமையும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதால எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் 9ஆம் தேதிக்கு பிறகு கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் செய்யும் இடத்துல வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கணும். பாக்கி பழைய வசூல் தொகை எல்லாத்தையும் முதல்ல வசூல் செய்யறது நல்லது. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தின் 11ஆம் தேதிக்கு பிறகு லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதை பற்றி விரிவாக்கம் செய்யும் போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை நிமித்தமா பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அதனால அலைச்சல் அதிகரிக்க கூடும். உணவு சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வேலை செய்யும் இடத்துல பேச்சுல நிதானமும் பொறுமையும் தேவை. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் எல்லாருமே அதிக கவனம் செலுத்துவதன் மூலம்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள்லாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அனுசரித்துட்டு போங்க. சுப செலவுகள் அப்படிங்கிறது சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே சனிக்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டுவாங்க. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்க. நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வியாழக்கிழமையில குலதெய்வத்தை பொங்கலிட்டு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா பண வரவுல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பல வழிகளிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்.